The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. இப்போ உங்களை விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லி கூப்பிடுவார் சார்? பார்சாதி தான் கூப்பிடுவார். முழு பேர் தான் சொல்லி தான் கூப்பிடுவார். முழுசு பார்த்த சாதி கூப்பிட மாட்டாது, பார்சாதி. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் விஜயகாந்த் அவர்கள் கூட பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க. சார் உறவுன்னா அண்ணன் தம்பின்னு சொல்ல முடியாது, ஒரு தந்தைன்னு சொல்ல முடியாது, ஒரு தெய்வம்னு சொல்ல முடியாது. நீங்கள் ரசிகர் மன்றம் மூலமாக தான் அவருக்கு அறிமுகம். ஆனால் 1981 உங்களுக்கு திருமணமும் திரு விஜயகாந்த் அவர்கள் தான் பண்ணிச்சார். எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அது திருமணத்துக்கு போனால் கூட ஒயிட் அண்ட் ஒயிட் வேஸ், அந்த கலர் சட்டு கதர் வேட்டி தான். எனக்கு தான் கரெக்டாக பாட்டுக்கு ஒரு தலைவன், கிளைமேக்ஸ் ட்ரெஸ்ஸு, கரெக்டாக பொஷாகம் வாட்சன் தேட்டரில் ஷூட்டிங், எக்மோரில் கல்யாணம். ஸோ அந்த காஸ்டியூமோடு வந்ததும் முதல்ல தமிழ்நாட்டிலே எனக்கு தான். விஜயகாந்த் சில இடத்துல கோபமா பேசுறது, நடந்துக்கிறது, பத்திரிகையாளர் இந்த மாதிரி நடந்த விஷயங்களும் கூட விமர்சனத்துக்குள்ளானதுல இதெல்லாம் தவிர்த்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எப்போ தோணும்? இல்லைங்க, அவரால் முடியாது. அது அவரோட இயல்பு. அவர் பிறவிலே வந்து இங்கேயும் கிடையாது. அவர் மதுரையிலே இருந்தார் கூட, அங்கே ஒரு பிரச்சனைன்னா கூட அவர் தான் முன்னாடி ஃபர்ஸ்ட் நிற்பார். அவரோட திரைப்படங்கள் சார்ந்த அவரை வந்து நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ இப்படி நடிச்சிருக்கலாமே, அவர் சரி ஜாலியாக சினிமாலே நடிச்சிருந்து ஜாலியாக போயிருந்துக்கலாமேன்னு ஒரு எண்ணம் இருந்தது, இல்லாமல் கிடையாது. ஆனால் அந்த திடீர் இந்த மறைவுன்றது எங்களால் கொள்ள முடியாத ஒரு இழப்பு தான். எனக்கு சரியான ஆகாரம் வந்து ஒரு ருசியாக இருக்கிற மாதிரி தெரியல. இரவு தூக்கம் போனால் எங்களுக்கு தூக்கமே சரியாக வருது. அவரை பற்றி தான் ஏதாவது ஒரு சிந்தனை. நம்ம அங்கே போயிருப்போம், இந்த மாவட்டத்துக்கு போயிருப்போம். தலைவர் மறைந்து எங்கள் கட்சிக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுத்துருக்கார். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணல் பகுதியில் தேமுதிகவின் துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பார்த்தசாரதி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். அவங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அப்படின்றது ஆயிடுச்சு. இந்த விஜயகாந்த் அவர்கள் இல்லாத இந்த 15 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? அவர் இல்லாத இழப்பு வந்து எங்களுக்கு பேர் இழப்பு தான் சார். நாங்கள் தினந்தோறும் பார்த்தீங்கன்னா அவரை சந்திக்காத நாள் கிடையாது. ஆனால் சமீபமாக ஒரு 2 வருஷம் வந்து அவர் வீட்டிலே தான் இருந்தார். சரி, வீட்டிலே இருந்தாலும் ஒரு உயிரோடு இருக்கார், பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு மன திருப்தியோடு எப்போனா ஒரு நாள் போய் பார்ப்போம், பிறந்த நாள்லாம் போய் பார்ப்போம், ஒரு திருமண நாள்லாம் போய் பார்ப்போம். சில வேறு ஏதோ ஒரு நிகழ்ச்சின்னு கேட்குறோன்னா போய் அவருடைய நேரடியாக போய் பார்ப்போம். ஸோ அந்த சந்தோஷத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஆனால் அந்த திடீர் இந்த மறைவுன்றது எங்களால் கொள்ள முடியாத ஒரு இழப்பு தான். எனக்கு சரியான ஆகாரம் வந்து ஒரு ருசியாக இருக்கிற மாதிரி தெரியல. இரவு தூக்கம் போனால் எங்களுக்கு தூக்கமே சரியாக வருது கிடையாது. அவரை பற்றி தான் ஏதாவது ஒரு சிந்தனை. நம்ம அங்கே போயிருப்போம், இந்த மாவட்டத்துக்கு போயிருப்போம், இந்த நிகழ்ச்சி போயிருப்போம். அப்படிப்பட்ட சிந்தனை போகிற இடத்துல எல்லாம் இங்கே அவர் கூட பேசினது. ஆமாம், பேசுனதை விட அவர் கூட போய் எல்லாருமே அந்த காரில் நல்லா சேச்சின்னு பேசுனது, இப்படிப்பட்ட சம்பவம் தான் எங்கள் மனசுக்குள்ளே இன்னும் ஓடின்னு தான் இருக்குது. இப்போ வந்து பொங்கல் பண்டிகை அப்படின்றது வரப்போகுது. இப்போ பொங்கல், தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் அவருக்கும் உங்களுக்குமான அனுபவங்கள் அப்படின்றது எப்படி இருக்குது சார்? அவர் எப்பயுமே வருஷ பொறுப்பு ஜனவரி 1னாவே நாங்கள் போய் அங்கே போய் நேரடியாக போய் பார்ப்போம். அப்போ அவர் எல்லாருக்கும் வந்து 100 ரூபா கொடுப்பாரு. அது தொண்டருக்கு எவ்வளோ வந்தாலும் கொடுப்பாரு. அதேமாதிரி பொங்கலுக்கு போய் நாங்கள் அவர்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து வாழ்த்து வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி அவங்களும் வீட்டிலேருந்து பல ஸ்வீட் இருக்கும், எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க வைப்பார். அப்போ கிட்டே இருந்து பார்த்து யார் யார் வராங்க போகிறாங்கன்னு சொல்லி எல்லோரும் விவரத்தையும் கேட்பார், ஒருத்தரையாக பார்த்து அனுப்புவார். இதே போல் தான் தீபாவளிக்கும் அதே மாதிரி நிகழ்ச்சி தான் நடக்கும். பொதுவாக வந்து பலர் விஜயகாந்த் அவர்களோட நட்புல அப்படின்னு திரையுலகம், அரசியல் அப்படின்னு பலர் உண்டு. ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் சில விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் சொல்கிற ஜோக்குகள் வந்து அவர் ரொம்ப ரசிப்பார் அப்படின்ற மாதிரி. அவர் கூட்டமாக இருக்கிற இடத்துல பொதுவாக அவரே நல்லா கலகலப்பாக பேசக்கூடிய ஆள். நம்மளோட நேர்காணலில் கூட செல்வ பிறந்தையை கூட அதை சொல்லியிருப்பார், சட்டமன்றத்திலே நல்லா பேசுவார் அப்படின்னு. ஆனால் நீங்கள் உங்களோட நகைச்சுவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. இல்லை, அவர் வந்து சில பேர் வந்து இருக்கிற நிர்வாகிக்கு வந்து அவர்கிட்ட எல்லாருக்கும் எனக்கும் ஒரு பயம் இருக்கும், பக்தி இருக்கும். ஆனால் நான் யதார்த்தமாக நான் எப்பவுமே காமெடியாக சிரிச்சு பேசினே இருப்பேன். எல்லா விஷயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்தாலும் சரி அவர்கிட்ட. ஆனால் நான் அவர்கிட்ட அதே மாதிரி சிரிச்சு பேசும்போது அவர் நல்லா அதை ரசித்து நல்லா சிரிப்பார். அது என் கட்சியில் வந்து ஒரு 2-3 பேர் இருப்போம். நான் எல் வெங்கடேசன் இருக்காங்க. ஒரு நல்ல காமெடியாக அவர்கிட்ட பேசும்போது அவர் நல்லா ரசிப்பார். எந்த ஒரு தவறாமல் நினைக்கவே மாட்டார். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் விஜயகாந்த் அவர்கள் கூட பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவு குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார். உறவுன்னா அண்ணன் தம்பின்னு சொல்ல முடியாது, ஒரு தந்தைன்னு சொல்ல முடியாது, ஒரு தெய்வம்னு சொல்ல முடியாது.
சார் நீங்க ரசிகர் மன்றம் மூலமா தான் அவருக்கு அறிமுகம். ஆனால் 1981 நான் ரசிகர் மன்றமாக உருவாக்கி. நீங்க சென்னை தான் உங்களுக்கு? நான் சென்னை எழும்பூர் தான். நான் சரி. முதல்ல அப்படி கிளை மன்றமாக வச்சு அப்புறமா படிப்படியாக வந்து மத்திய சென்னை மாவட்ட செயலாளர். என்ன படத்துல இருந்து சார் நீங்க? சார் நான் வந்து சட்டம் ஒரு ரிட்டையர் சார். சட்டம் இல்லை, நீங்க தான் அந்த மன்றத்துக்கு நான் தலைவர், செயலாளர், பொருளாளர் இருக்காங்க, துணைத் தலைவர், அதே மாதிரி 25 பேர் சேர்ப்போம். ஒரு படிவத்துக்கு 25 பேர். அந்த 25 பேர் சேர்த்து கொடுப்போம். நான் படிப்படியாக வந்து நான் தேட்டரில் வந்து அலங்காரம் பண்ணுறதுல வந்து ஒரு பேனர் வைக்கிறதா இருந்தால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வைப்பேன். எங்களுடைய மண்டலத்துடைய நேம் வந்து தங்கத்தமிழன்னு சொல்லிட்டு. ஓகே. ஏன்னா அவர் தமிழ் மீது பற்று ரொம்ப பற்றாரு. அதனால் அவர் அந்த தங்கத்தமிழ் மன்றம் வச்சோம். ஒரு பேனர் வைக்கிறதா இருந்தாலும் ஒரு போஸ்டர் அடிக்கிறதா இருந்தாலும் எங்களுடைய மன்றம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யும். நீங்கள் அப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? சார் நான் வந்து லெதர் கம்பெனியில் வேலை செஞ்சேன். அப்போ வந்து என்னென்ன விஷயங்கள் அந்த மாதிரி அந்த வேலைகளை பார்க்கும்போது அப்போ தலைவர்கிட்ட தகவல் போவோம். சென்னை மாவட்டத்தில் வந்து ஒரு 4 தேட்டரு. இவங்க வந்து சங்கம், அபிராமி, அந்த சைடு பார்த்தீங்கன்னா தேவி அண்டு ஆனந்த், இந்த சைடு உதயம் இல்லை காசி, வடச்சென்னையில் வந்து பாரத், கிரௌன், இப்படி 4 தேட்டர் இருக்கும். இந்த 4 தேட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இரவு வந்து எங்களுடைய பொதுச்செயலாளர் ராமோசன் வந்து பார்ப்பார். யார் எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த தேட்டரில் அலங்காரம் நல்லா பண்ணியிருக்காங்க போது அப்போ எங்களை பார்த்தோன்னே நீங்கள் நல்லா பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு உற்சாகத்தை பண்ணுவார். அப்படி நாங்கள் பண்ண தான் எனக்கு ஒரு மத்திய சென்னை மாவட்டத்துடைய செயலாளராக பதவி கொடுத்தாங்க. அப்படியே அதுக்கப்புறம் வந்து அப்படியே நான் அப்படியே சென்னை மாவட்ட செயலாளர், அப்புறம் மாநில அமைப்பு செயலாளர், கட்சி ஆரம்பித்தவொன்னே கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர், அப்படியே படிப்படியாக வந்தோம். நம்ம கட்சியை ஆரம்பித்தா அப்போ நடந்த சம்பவங்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரியும். இதில் நீங்கள் இப்போ கூட ராமோசந்தன் அவரை குறிப்பிட்டிருந்தீங்க. 2009 அவரோட மறைவு அப்படின்றது, அதற்கு பிறகு வந்து கட்சியில் வந்து கட்சியோ இல்லை மற்ற விஷயங்கள் நிர்வகிக்கிறதுல சில சிக்கல்கள் எதுவும் ஏற்பட்டதா? சார் சிக்கல்ன்றதெல்லாம் அதெல்லாம் கிடையாது சார். பொதுச்செயலாளர் வந்து எங்களுடைய மன்ற அமைப்பை வந்து 90லேயே ஒரு அரசியல் அமைப்பாக உருவாக்கி வச்சார். எப்படி எதிர்காலத்தில் கட்சி உருவாக்கணும், எப்படிலாம் கேப்டன் வரணும், எந்தெந்த விதத்தில் செய்யணும்னு சொல்கிற விதத்தில் உருவாக்கி அப்போ இருந்தது பார்த்திங்கன்னா இப்போ மன்றம் ரசிகர் மன்றம் தான் இருக்கும். எங்கள் இதில் மட்டும்தான் வந்து இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, வடக்கரஞ்சு அணி, தொழிற்சங்கம். ஸோ அரசியல் இயக்கத்தில் போட வேண்டிய பதவி அதெல்லாம் அப்பயே மன்றத்தில் போட்டு அந்த மன்றத்தில் அப்படியே வழக்க வச்சது பொதுச்செயலாளர் ராமோசன் அவர்கள் தான். அதான் அவர் இருக்கும் வரைக்கும் ஒரு கட்சி நிர்வாகிகளோட ஒரு ஒத்துழைப்பு அப்படின்றது இருந்து அவரோட மறைவு ஏதாவது ஒரு தாக்கத்தை எப்படி ஏற்படுத்தி? இல்லை அவருடைய மறைவு வந்து எங்களுக்கு பேர் இழப்பதான். ஏன்னா நாங்கள் வந்து அவர் கூடயே இருந்தவங்க. தமிழ்நாட்டில் எங்கே ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் நான் இல்லாமல் போக மாட்டார். நான் கண்டிப்பாக நான் போவேன். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி போகாமல் இருக்கலாம். எல்லா மாவட்டத்திலும் ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை பேர் பழக திருவதாக இருக்கட்டும், இல்லை ஒரு திருமண விழாவாக இருக்கட்டும், எல்லா விழாவுக்கும் நாங்கள் போயிருப்போம். அவருடைய வந்து பங்களிப்புன்றது மன்ற வளர்ச்சிக்கு பெரு பங்களிப்பு. இப்போ உங்களை விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லி கூப்பிடுவார் சார்? பார்சாதி தான் கூப்பிடுவார். முழு பேர் தான் சொல்லி தான் கூப்பிடுவார். முழுசு பார்த்த சாதி கூப்பிட மாட்டாது, பார்சாதி அப்படிதான் கூப்பிடுவார். ஆமாம். இப்போ பொதுவாக வந்து விஜயகாந்த் குறித்து அவரோட சாப்பாடு விஷயங்கள் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் போனால் யாரையுமே வந்து பசியோட விட மாட்டார் அப்படின்னு. உங்களுக்கு அப்படி அவரோட ஏதாவது நல்ல ஒரு அனுபவங்கள் மறக்கவே முடியாது அது ஒரு விஷயம் அவர் பண்ணப்ப அப்படின்னு? 1996 இருக்கவங்க தாயகம் ஷூட்டிங், ஓசூரில் ஷூட்டிங். நான் என் ஃப்ரெண்டுங்களை பார்க்கறதுக்கு பெங்களூர் போகிறேன். அப்போ பெங்களூரில் ரவி அண்ட் கணேஷ்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியெலாம் வந்து கேப்டனுடைய ரசிகர். அங்கே என் கேப்டனை பார்க்கணும். அப்போ ஓசூரில் தான் இருக்கார். சரி வா போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஓசூர் கிளம்பி வரோம். வந்தோடனே அப்புறம் லஞ்ச் டைமு ஒரு ரூமில் இருக்கார். நான் இவங்களை கூட்டின்னு போயிட்டு காட்டுறேங்க சொல்கிறேன். இப்போ அவருக்கு அந்த டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வந்துச்சு. அந்த சாப்பாடு என்ன பண்ணார், அந்த ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். இவர் மட்டும் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்டுட்டு நீ ஷூட்டிங் ஸ்பாட்டை கூட்டின்னு வானார். ஸோ அந்த மாதிரி தனக்கு வந்த சாப்பாடை கூட தேடி வந்தவங்களுக்கு கொடுத்த தலைவர் அப்படியேப்பட்டவர். அரசியல் தொடக்கம் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் ஏற்கனவே பல இடங்களில் பேசியிருக்க மாதிரி பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் அப்படின்றது மதுரையில் வந்தது. நீங்கள் அப்போ நீங்கள் உடன் இருந்திருப்பீங்க. நீங்கள் அவ்வளோ கூட்டத்தை எதிர்பார்த்தீங்களா? 2005 கட்சி தொடங்கும்போது முதல் மாநாடு அறிவிக்கிறோம். உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றிலே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகு தான் ஒரு மாநாடு ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு மாநாடை நடத்தி அன்றைக்கி தான் கட்சி பேரை வைக்கிறாங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டம் வரும்னு. அன்றைக்கி 28 லட்சம் பேர் கூட்டம் வந்தாங்க. அன்றைக்கி வந்து டெல்லியிலேருந்து NDTV என்னுடைய சொந்தக்கார பையன் தான் ஒருத்தன் தான், அவர் வந்து வர வச்சு லைவ் கொடுத்தான். அவங்க கணக்கு எடுத்து சொன்னது தான் இந்த 28 லட்சம். கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கேயோ வருகை தந்தாங்க. அதே போல் பேனர் வச்சாங்க. எல்லா இடத்துலையும் சோறு விளம்பரம். எங்கேயோ
இன்னைக்கு வந்து சுவர் விளம்பரமும் பேனர் வச்சோ மற்ற கட்சிக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னா தேமுதிக தான். அந்த அளவுக்கு வச்சாங்க. அதே போல முதல் எலெக்ஷன் அப்படின்றதும் கிட்டத்தட்ட ஒரு 8.5% வாக்குகள். அதே போல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 10 அதுவும் நீங்க எதிர்பார்த்தீங்களா கட்சி தொடங்கிய போது அந்த காலகட்டத்தில்? முதல்ல 2006 எதிர்பார்த்தது கண்டிப்பாக தலைவர் முதலமைச்சர் ஆவான்னு முதலமைச்சர் பார்த்தோம். ஆனால் அங்கே நாங்கள் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோம். என்ன மாதிரி? ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா நாங்கள் பார்க்கல. அப்போ வந்து கேப்டன் வந்து ஒரு தொகுதிக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாரு. சரி, 234 தொகுதிக்கு 2,34,00,000 அவருக்கு சொந்த காசு கொடுத்தாரு. அந்த நேரத்தில் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு செலவு பண்ணுற மாதிரி ஒரு வேட்பாளர் இருந்திருந்தா கண்டிப்பாக கேப்டன் 2006 முதலமைச்சர் இருப்பார். இப்போ செலவு இல்லை, காசு இல்லை, அதனால தான். ஆனால் அந்த வாக்குகள் அப்படின்றது நீங்கள் குறைவாக தான். இல்லை அந்த வாக்கு பெரிய வாக்கு தான். யாருக்குமே இன்னைக்கு மதிமுகவுக்கோ பாட்டாளி மக்கள் கூட அந்த வாக்கு கிடையாது. முதல்ல அதிகமாக வாக்கு வந்தது தேமுதிக தான். 2011 தேர்தல் அப்படின்றது தேமுதிகவுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான தேர்தல். எதிர்க்கட்சி தலைவராக திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தார். அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள், எம்எல்ஏக்கள் வெளியில் போகிறாங்க, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள், அப்போது அவரோட மனநிலை எப்படி சார்? சார், இது வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து இப்போ எப்பயுமே ஒரு வாடிக்கை ஆகி போச்சு. முன்னாடி காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் அந்த காங்கிரஸ் ஜெயிச்சு கூட்டணியில் இருப்பான். அந்த குமாரசாமி எம்எல்ஏ ஒரு 4 எம்எல்ஏ விலைக்கு வாங்குறது. அதேமாரி இப்போ எங்கள் கட்சியும் விலைக்கு வாங்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் சார், அவங்க வந்து இவ்வளோ சீட்டு ஜெயிப்புன்னு எதிர்பார்க்கல. எங்களை ஒரு 10 சீட் ஜெயிப்பாங்க. 41 கொடுத்துட்டு 41ல் 29 ஜெயிப்போம் எதிர்கட்சியாக உட்காரணும்னு நினச்சே பார்க்கல. ஸோ இந்த கட்சி பெருசாக வளருது ஒரு அனுபவம். ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு செய்யணும்னு சொல்லி தான் எங்கள் கட்சி எம்எல்ஏலாம் வேலைக்கு பேசுறதுக்கு கொள்வது. அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது. இந்த எம்எல்ஏ வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ஓட்டு போட முடியாது. ஏன்னாக்கா வந்து அவங்க அந்த 5 வருஷம் சட்டசபை நடக்கிற வரலும் தேமுதிக எம்எல்ஏ தான் உள்ள, இல்லைன்னா கட்சி தாவல் தடை சட்டம் கிடையாது. அப்படி தான் இருந்தாங்க. எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காம தான் அந்த பண்ணாங்க. அதில் பலரும் கிட்டத்தட்ட பல எம்எல்ஏக்கள் வந்து வெளியில் போனாங்க. 8 பேர் போய் அதிமுக எல்லாம் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போயிருக்காங்க. சுந்தரராஜன் அவரும் அருண் பாண்டியன் 2 பேர் போனது வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்பவே ஒரு வருத்தத்தை கொடுத்தது அப்படின்ற மாதிரி செய்தி. சுந்தரராஜன்றது வந்து ஆரம்ப கால நண்பன். ஏன்னா அவர் வந்து ஃப்ரெண்டு, இவர் திரையுலக நண்பர். இல்லை அவர் நண்பர். இவர் வந்து அருண் பாண்டியன் எப்படின்னாக்கா ஃபஸ்ட் அந்த ஓமோயில் விழல் படம் எடுக்கும்போது வந்து அவருடைய சொத்து அடமான வச்சு தான் படம் எடுத்தார் விஜயகாந்த். யார்? அருண் பாண்டியன். ஸோ அவருக்கு அந்த இறக்க குணம் அவர் சரி அப்படி பண்ணார். அதனால தான் சீட்டே கிடையாது. ஆமாம், எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேராவூர்னுக்கு மன்றமாக செயல்பட்டவர் பழனிவேல். அதுக்கும் அவங்க ஊரில் வந்து அவங்க பிராசார் 2006 சட்டமன்றத்தை தனியாக நிற்கும் போது 20,000 ஓட்டு வாங்குறாரு அந்த தனிப்பட்ட முறையிலே. அவர் தான் கிடைக்க வேண்டியது. சரி, நண்பன்ற முறையில் கொடுத்தாரு. அவங்ககிட்ட கூப்பிட்டு வச்சு பேசி, டேய் இந்த 40 சீட்டு மற்ற எல்லாம் செலக்ட் பண்ணுது, இந்த ஒரு சீட்டு மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் விடுறாங்க. சரி, அவர் இந்த பழனிவேல் கேப்டன் என்ன சொல்கிறாரோ அப்படியே அடிப்பணிஞ்சு போகிறாங்க. அருண் பாண்டியன் கூட இப்போ வந்து குறிப்பிட்டிருக்காரு, திடீர்னு தான் அரசியலில் போய் எம்எல்ஏ 3 தொகுதியை கொடுத்தாங்க மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி சுந்தரராஜன் வந்து ஆரம்ப காலத்து நண்பன். அவர் இந்த மாதிரி துரோகம் அந்த நேரத்தில் தான் அவர் ரொம்ப கலங்கிட்டார். அவர் ரொம்ப மனசு கலங்க வச்சு நண்பராக இருந்து வெளியில் ரொம்ப வருத்தப்பட்டார். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா கடைசியில் ஜனவரி கிட்ட வந்து எதிர்க்கட்சி தலைவர் பதவி அப்படின்றதே விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து போயிடுது. அந்த நேரத்தில் அதை வந்து எப்படி அவர் வந்தார் சார்? அவரு அந்த பதவிக்கு பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார் சார். அது மக்கள் கொடுத்தா மக்கள் எடுத்துட்டா அது பரவாயில்ல. ஆனால் இந்த அம்மா தவறான முறையில் எடுக்க வச்சுது. புரியுதுல? அந்த சம்பவம் ஒன்றுமே கிடையாது. 2 பேரும் பேசுகிறோம், நீங்களே பேசுகிறோம், நாங்களும் பேசுகிறோம், அவ்வளோதான். அது பின்னாடி இருக்கிற சின்னசாமி எம்எல்ஏ தகாத வார்த்தை, கெட்ட வார்த்தை, அதெல்லாம் அவருக்கு எழுந்து ரொம்ப சார். அவருக்கு வந்து எப்பயுமே எல்லா விஷயத்தையும் தட்டி கேட்டு பழக்கம். அவருக்கு சினிமாவில் எல்லா படத்துலையும் பாருங்கள், ஒரு சமுதாய புரட்சியாக தான் இருக்கும். ஒரு சமுதாயத்தில் தவறு நடந்தால் தட்டி கேட்குற மனுஷனாக தான் இருப்பார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் கூட சொல்கிற பாருங்க, இந்த பொண்ணு விழா கலைஞருக்கு 50 அப்போ வந்து மனோரமா வீட்டுக்கு போயிட்டு வர்றார், பேசிட்டு வரும்போது ஒரு ரோட்டில் வந்து ஒருத்தர் லேடியை செயின் எடுத்துகிட்டு ஓடுறான். மற்ற நடிகராக இருந்தால் யாரையும் எதனா ஃபோன் பண்ணுவாங்க, போலீஸ் ஃபோன் பண்ணுவாங்க. இவர் தைரியமாக இறங்கி அவனை பிடிச்சி அடித்தார். அடித்து அந்த செயினை பிடிச்சி கொடுத்து போலீஸ்கார்ட்ட வரும்போது பிடிச்சி கொடுத்தாரு. வாட்டாள் நாகராஜ் பற்றி கூட ஒரு கதை. இந்த தைரியம் வந்து அந்த தைரியம். அதே மாதிரி வாட்டாள் நாகராஜ் வந்து தமிழ் செல்வன் சொல்லிட்டு படட்டாங்க, ஷூட்டிங் எடுக்கிறாங்க. எல்லாரும் உள்ளே வந்து சத்தம் போடுறாங்க,
என்னன்னு கேட்டால் என்ன நீ தமிழ் செல்வன் படம் டைட்டில் வச்சுங்க வந்து படம் எடுக்கிறாரு. ஐயோ இது எங்கள் மாநிலத்தில் எடுக்க போகிறது வந்து எங்கள் மொழி படம், நீ யார் கேட்குறனாரு. இந்த விவகாரம்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது, வேற இடத்துல வச்சுக்கோ, நீ எதை பண்ணணும் பண்ணிச்சுன்னா நானும் பண்ணுறதுக்கு தயார்னு சொல்லி தைரியமாக நீ ஃபைட் பண்ணுவார். அப்படிப்பட்ட தலைவர் தான் அவர். 2014 அப்படின்றது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு போன விஷயங்கள், அதை வந்து கட்சியா ஒரு கட்சி நிர்வாகியா நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அது சரிதானா இல்லை வேற கூட்டணிக்கு போயிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது என்ன? இல்லை சார், அப்போ வந்து அண்ணா திமுக கூட்டணியிலேருந்து வந்துட்டோம். ஆனால் திமுக கூட்டணியை அப்ரோச் பண்ணாங்க, பேசினாங்க. அண்ட் பிஜேபிலேருந்து கூட்டணி வந்து ஸோ எங்கள் தலைமை ஆமாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 14 சீட்டு எங்கள் தலைமையில் இருக்கும்போது மோடி பிரதமர் ஆகணும்னு எல்லா மாநிலத்திலும் பேசப்படுது. சரி, இந்த ஒரு கூட்டணி நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் நாங்கள் முயற்சி பண்ணோம். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். தமிழ்நாட்டிலே 2 தொகுதி வெற்றி பெற்று மோடி பிரதமர் ஆனார். அது ஒரு பெரிய விஷயம் தான் சார். அது அந்த தேர்தல் நீங்கள் ஒன்றும் நினைக்கலாம். அப்போ 2016 அப்படின்ற சட்டமன்ற தேர்தல் அப்படின்றத 16 நாங்கள் பண்ணது தப்பான விஷயம் தான் சார். ஏன்னா அந்த அம்மா வந்து சட்டசமன்றத்தில் இனிமேல் உங்களுக்கு ஏறுமுகம் கிடையாது இறங்குமுகம்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு காரணத்துக்காகவாது நம்ம திமுகவோட கூட்டணி போயிருந்தா மீண்டும் எதிர்கட்சி தலைவராக ஆயிருப்பார். அந்த அம்மா மறைவு பிறகு அந்த அதிமுக இருக்கிற பெருந்தலைவர்லாம் எங்கள் கட்சியில் வந்து இணைஞ்சிருப்பாங்க. 2021 தேமுதிகவா திமுகவான்னு இருந்திருக்கும். அப்போ வந்து இதில் ஒரு கேள்வி என்னன்னா, திரு சந்திரகுமார் அவர்கள் அந்த நேரத்தில் வெளியில் போனாங்கல்ல, அது ஓரளவுக்கு அரசியல் ரீதியாக சரி அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா சார்? அவரை வந்து ஏன்னா 3 பேர் பார்த்திபன், அவங்க 3 பேர் சேகர். அந்த பார்த்திபன் சேகர்லாம் கட்சி ஆரம்பிச்சிட்ட பேர் வந்தவங்க சார். சந்திரகுமார் அப்படி கிடையாது, கொடியிருந்து கிட்டேருந்து பார்த்தவங்க. எல்லா விஷயம் தலைவர் தெரியும். அவங்க பசங்களெல்லாம் கூட்டின்னு வந்தால் தன்னுடைய பசங்களாக ரூமில் வச்சுக்குவார். அப்படி பேசுவார். நீங்களாம் போங்க அப்படி சொல்லிட்டு அந்த 2 பசங்கள்கிட்ட பேசி விளையாடுவார். அப்படிப்பட்டெல்லாம் தலைவரை பார்த்து பிரியாங்கன்னும் போது சார், அவருங்க பிரிஞ்சது மற்ற விஷயங்கள் துரோகமோ இல்லை மற்ற விஷயங்கள் சொல்றது சரி, அவங்க திமுக கூட கூட்டணி போயிருக்கலாம்னு சொன்னாங்கல்ல. இல்லை எல்லாம் சொன்னாங்க சார், நான் உள்பட சொன்னேன். எல்லா எம்எல்ஏலேருந்து மாவட்டத்திலேருந்து எல்லாருமே தான் சொன்னோம். அது கடைசி நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் எல்லாம் எதுக்கு ஏற்றுக்கிட்டோம்னாக்கா கேப்டனை முதலமைச்சர்ன்றாங்க அந்த 4 பேர். சரி, நம்ம கட்சி ஆரம்பிச்சு ஒரு லட்சியம் வந்து தலைவர் முதலமைச்சர் அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னும் போது 4 பேர் ஏற்றுக்கினாங்க. கடைசியில் ஜி.கே. வாசனும் வராங்க, ஏற்றுனாங்க. அந்த கூட்டணி நல்லா அருமையாக போயிருக்கேன் சார், வெற்றி பெற்றிருக்கேன் சார். அந்த வைகோ மட்டும் அவர் நிற்காம போனது தான் தப்பு சார். தேர்தல் நின்று பின்வாங்க, அதில் தான் சார் சர்க்கிள். இல்லைன்னா ஓரளவுக்கு கணிசமான கண்டிப்பாக சார் ஏதாவது ஒரு மாற்றத்தை வெற்றி பெற்றிருப்போம் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ரீதியாக தொடர்ச்சியாக வந்து வாக்குகள் வந்து குறைந்தது, நிர்வாகிகள் பலர் அடுத்தடுத்து வெளியில் போன விஷயங்களும் நடந்தது. தற்போது வந்து மீண்டும் வந்து தேமுதிக ஒரு 2.0 அப்படின்ற மாதிரி திரு பிரேமலதா அவர்கள் பேச்சு, நீங்கள் உங்களோட சில பேச்சுக்களுமே நான் கவனித்தேன். அடுத்த கட்டத்துக்கு வந்து தேமுதிக தயாராகிட்டு சார். அது பர்சன்டேஜ் கம்மியானதுக்கு காரணம் வந்து நம்ம கூட்டணி போகிறது, சீட்டு கம்மியாக வாங்கிட்டு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 19 4 சீட்டாக வாங்கணும். ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கட்சி புரியுதுங்களா, தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் இருக்காங்க. அதே போல் 21 60 சீட் தான் நின்னோம். அந்த கூட்டணி சரியாக மக்கள் ஏற்றுக்கல, அது ஒரு உண்மை. தினகரன் கூட ஆமாம் உண்மை. ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன், தலைவர் மறைந்து எங்கள் கட்சிக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுத்துருக்காரு. இப்போ நான் சில இடத்துல ஒரு 2 பேர் சர்வே எடுத்தாங்க, ஒரு 4 தொகுதிக்கு 18% வந்திருக்குன்றாங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், அந்த தேர்தலில் நாங்கள் நல்ல ஒரு கூட்டணியை அமைச்சு கண்டிப்பாக வெற்றி பெற்று பாராளுமன்ற தேர்தலில் நான் கண்டிப்பாக அடி எடுத்து வைப்போம். தேமுதிக பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதாவது கூட்டணி அப்படின்ற மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது சார். பாஜக கூட அப்படி அது யாரு கூட கூட்டணி இப்போ முடிவு சொல்ல முடியாது. இன்னும் இந்த 30 நாள் முடிஞ்ச பிறகு அந்நியார் எங்களுடைய பொதுச்செயலாளர் அந்நியார் வந்து தினந்தோறும் இங்கே ஆஃபீஸ்க்கு வருவாங்க. எல்லா தலைமை நிர்வாகி பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு மாவட்ட செயலர் மீட்டிங் போடுவோம். அதில் கலந்து பேசி அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டுட்டு தான் முடிவு எடுப்போம். ஓகே சார். விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து அந்த நிகழ்வுலேயே வந்து பிரேமலதா அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக சில சபதம் மாதிரி வந்து சொன்னாங்க, நம்ம வந்து வெற்றியை வந்து இது பண்ணணும் அப்படின்றது. அது ஒரு சிலர் வந்து அதை விமர்சனமாகவும் பார்த்தாங்கல்ல, இன்றைய நாளிலே இதை பேசணுமா அப்படின்றத நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அது வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. காவல்துறைகள்லாம் வந்து சார் மக்கள் வந்து கலைஞ்சு போகணுன்றாங்க. நீங்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் தான் போவாங்க. ஏன்னா இப்போ இவங்க பாட்டுன்னு போயிட்டேன்னு வச்சுக்க, அந்த கூட்டம்லாம் உள்ளே வந்துச்சுன்னா அந்த சமாஜம் இருந்திருக்காது, அப்படியா இருக்கும். ஸோ அதனால் வந்து பேசும்போது நீங்கள் பத்திரமா எல்லாரும் வீட்டுக்கு போங்க, தலைவர் சொல்கிறோம் எப்போதுமே கடைசியாக சொல்லுவார். அதனால் யாரும் நீ கவலைப்படாதீங்க, தலைவருடைய லட்சியமும் எண்ணமும் நிறைவேறும்னு சொன்னாங்க. அவ்வளோதான் வரணும் கூடாது. கண்டிப்பாக அதானே அவசியம்.
அவருடைய ஆசை லட்சியத்தை நிறைவேற்ற தானே இப்போ பொதுச்செயலாளர் இருக்கும், எல்லாரும் இருக்கும். அது ஒன்றும் தப்பாக தெரியல சார். மாற்ற இருக்கிறவங்களுக்கு தப்பாக சொல்லுவா செய்யணும். ஆமாம், ஒரு சிலர் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அதே போல் அரசியல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா திரு பிரேமலதா அவர்களோட பங்களிப்பு அப்படின்றது பிரச்சாரம் அப்படின்ற பல்வேறு விஷயத்தில் வந்து ரொம்பவே இருந்திருக்கு, நம்ம பார்த்துருக்கோம். அதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து அவர்களோட தலையீடுனால தான் அரசியல் ரீதியாக பின்னடைவு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா புரிஞ்சுங்க. இப்போ கலைஞர் இருக்கார், அவர் வந்து மனைவி வந்து எந்த திருமணத்துக்கு மட்டும் கூட்டின்னு போயிட்டு வருவார் தவிர அரசியல் ஃபங்க்ஷனில் எதுவுமே கூட மாட்டார். ஆனால் கேப்டன் அப்படி கிடையாது. 2006 தேர்தலில் வந்து அவர் 233 தொகுதிக்கும் பிரச்சாரம் போகிறார். ஆனால் கேப்டனோட தொகுதிக்கு அன்னி பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அடி எடுத்து வச்சது அங்கே தான். அதுக்கப்புறமா எல்லாம் உள்ளாட்சி தேர்தல் தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாங்க. அதே போல் பாராளுமன்றத்துக்கு எல்லாத்துக்கும் போகிறாங்க. 2011க்கு போகிறாங்க, 14க்கு போகிறாங்க, 19க்கு போகிறாங்க. ஸோ தமிழ்நாடு முழுவதும் எல்லா பிரச்சாரத்துக்கும் போய் எங்களுடைய தொண்டர்கள் வந்து நிறைய ஏற்றுக்கிட்டாங்க. சரி, அண்ணி நல்லா பேசுகிறாங்க, அண்ணி எங்களுக்கு வர வைங்க, எங்களை பிரச்சாரத்தை வர வைங்க, அப்படி தான் வராங்க தவிர அவங்க வந்து எல்லாரும் தலையிடுன்னு சொன்னால் இவ்வளோ காலமாக அவர் செஞ்ச தர்மத்துக்கு துணை இருந்தவங்க அவங்க தான். நிச்சயமா எந்த ஒரு இல்லைன்னா அது அது முடிஞ்சிருக்காது. அது உங்களுக்கே தெரியும். நிச்சயம் தலையீடு எல்லாம் கிடையாது சார். நியாயமானதுன்னா சொல்லுவாங்க, இல்லையா ஒதுங்கிட்டு. ஓகே. ராமோசந்தன் அவர்கள் இருக்கும்போது வந்து நிர்வாகிகளோட கீழ்மட்ட தொண்டர்கள் கூட விஜயகாந்துக்கு வந்து ஒரு நல்ல நட்புறவு அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அப்போ வந்து கட்சி ரொம்பவே பலமாக இருந்தது. அவரோட மறைவு அதுக்கப்புறம் வந்து பிரேமலதா அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் கேப் ஆனது அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் முன்னாடி. கேப் அதெல்லாம் கிடையாது. அவர் இருக்கிறவரிலும் அவர் வந்து நிர்வாகம் தனி. அவர் எப்படி கேப்டன்கிட்ட எப்படிலாம் சொல்லணும், எப்படிலாம் செய்யணும், நீங்கள் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். அவர் வந்து நல்ல அறிவுரை சொல்லுவார். அவருக்கு கொஞ்சம் அரசியல் அனுபவம் நல்லா இருக்கு, அசிவார். இப்போ அந்நியார் வந்து அப்படி கிடையாது. அவங்க வீட்டிலேயே முடிக்க இருந்தவங்க என்ன சொல்லணும் இருந்தாலும் எல்லா டிவியும் செய்தியை பார்த்து அரசியல் பார்த்து செய்தியை பார்த்து அவங்களும் ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. தப்பு கிடையாது. அதெல்லாம் தப்பான விஷயத்துக்கு சொல்ல மாட்டேன். அதை இன்னொன்று சொல்கிறேங்க, என்னதான் ராமோசன் சொன்னாலும் அந்நியார் சொன்னாலும் கடைசி முடிவு தலைவர் தான். எங்ககிட்டே எல்லாத்தையும் கேட்பார். கூட்டணியை பற்றி எல்லாத்தையும் உட்கார வச்சு கேட்பார். யாரும் விட மாட்டார். ஒரு சாதாரணமான சொந்தம் அவன்டையும் கேட்டுருவார். ஆனால் கடைசி இறுதி முடிவு எடுக்கிறது அவர் தான் எடுப்பார். நீங்கள் இந்த பொதுக்குழு சமீபத்தில் நடந்த விஷயங்களில் கூட பார்த்தீங்கன்னா அது பேசி சிரிச்சதா என்னன்னு தெரியல, அப்படி ஒரு காட்சி வந்து இதானது. உங்ககிட்ட எதுவும் பேசி அந்த மாதிரி திரு விஜயகாந்த் அவர் சிரிச்சாரா, இல்லை என்ன நடந்தது? இல்லை, அவருக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷமாக ஆகிப்போச்சு. பேச முடியாது, நடக்க முடியாது. அவர் வந்து உட்காரும்போது நான் பக்கத்தில் உட்காரும்போது, ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஜிபேல நடத்துகிறோம், இதுவரை ஸ்ரீவார் தான் நடத்திருந்தோம். ஆமாம். நான் அப்போ அவர் காதில் சொல்கிறேன், கேப்டன் இதுமாரி இது வந்து ஜிபேல நடத்திருக்கிறோம், ஸ்ரீவாரி கூட சின்ன மண்டபம், இது நல்ல பெரிய மண்டபம் அப்படின்னு பெரிய ஒரு 2500 பேர் உட்காந்துக்கிற மாதிரி சொல்லணும். அப்போ ஒரு சந்தோஷமாக சிரிச்சார். அந்த செய்தி தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆமாம். அவர் உடல்நிலை அந்த மாதிரி சரியில்லாமல் போனதுக்கு பிறகு அடையாளம் காண்றது அப்படின்றதெல்லாம் அவரால் முடிந்ததா சார்? அதெல்லாம் வந்து இப்போ வந்தாருன்னா செந்தில் வந்திருக்காரு, செந்தில் கை காட்டார், பார்சாதி வந்திருக்காரு, இந்தமாரி யார் வந்திருந்தாலும் பேர் உச்சரிச்சு அதெல்லாம் பார்ப்பாரு, மேலேக்கு பார்ப்பார். அதெல்லாம் அந்த நிலைவெல்லாம் இருக்கு. அது இல்லாமல்லாம் கிடையாது. அடையாளம் பேசாதான் கஷ்டமானது. அதே போல உங்க பையன் அவரோட திருமணத்துக்கும் கூட அந்த அழைப்பிதழ் அந்த நேரத்தில் கூட பார்த்தோம். தீபாவளி நேரத்தில் கூட புகைப்படங்கள் அப்படின்றதெல்லாம் வெளியில வந்தது. உங்களுக்கு திருமணமும் திரு விஜயகாந்த் அவர்கள் தான் பண்ணிருச்சாரு? ஆமா, எனக்கு வந்து 1989 தலைவர் தான் வந்து. அதுவும் அது ஒரு சந்தோஷமான என்ன விஷயம்னாக்கா, கேப்டன் எப்பயுமே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் வேட்டி தான் கட்டுவார். எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், அது திருமணத்துக்கு போனால் கூட ஒயிட் அண்ட் ஒயிட் வேஸ்ட், அந்த கதர் சட்டு கதர் வேட்டி தான். எனக்கு தான் கரெக்டாக பாட்டுக்கு ஒரு தலைவன் கிளைமேக்ஸ் ட்ரெஸ்ஸு, கரெக்டாக பொஷாகம் வாட்சன் தேட்டரில் ஷூட்டிங், எக்மோரில் கல்யாணம். ஸோ அந்த காஸ்டியூமோடு வந்ததும் முதல்ல தமிழ்நாட்டிலே எனக்கு தான். விஜயகாந்த் அவர்கள் மரணத்துக்கு பிறகு பல்வேறு தலைவர்கள் அவரை பற்றி பேசுகிறாங்க, பல்வேறு திரையுலக பிரபலங்கள் அவரை பற்றி பல்வேறு கருத்துக்கள் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. மக்களுமே கூட இப்போ நாங்கள் பார்த்தோம்னா கூட வெளியூர்களில் இருந்து ஆந்திராவில் இருந்தெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், அவருக்கு இங்கே மட்டும் இல்லை சார், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, டெல்லி, பாம்பே, இதில் இருந்து எல்லாரும் எங்கே தமிழெல்லாம் இருக்காங்களா பார்த்தீங்கன்னா அதிகமாக தலைவரை நேசிச்சவங்க. இப்போ கேரளாலாம் போய் பார்த்தீங்கன்னா கேரளா மக்கள் ரொம்ப உயிரை விடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னாக்கா, கேப்டன் பிரபாகரன் படம் ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அங்கே வந்து எல்லாரும் போய் பார்த்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த போகிற பாதை சரியில்லை, மண்ணாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே கேப்டன் அவர் சொந்த செலவில் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ தார் ரோடு போட்டு கொடுத்தார்.
ஸோ அவருக்கு அப்போ அந்த மக்களுக்கெல்லாம் கேப்டன் பார்த்தா ரொம்ப பிரியம். அதேமாதிரி பொள்ளாச்சி போனால் ஒரு ஷூட்டிங் வருவாங்க, அந்த சைடு பாலக்காடு போனால் ஷூட்டிங் வந்து பார்ப்பாங்க. தலைவர் மேலே தனிப்பட்ட முறை. அதேமாரி ஆந்திரா, அதேமாரி பாம்பேலாம் சொல்ல தேவையில்ல, பூரா மக்கள் தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் தான். டெல்லியில் தமிழ் மக்கள் கம்மி, ஆனால் டெல்லி அவங்களும் தலைவரை நேசிப்பாங்க. ஸோ இந்த சவுத்தில் இருக்கிற எல்லா மக்களும், கர்நாடக மக்கள் எல்லாருமே கேப்டனை நேசிக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரும். இப்போ சமீபத்தில் வந்து தேமுதிக உண்ணாவிரத போராட்டம் வந்து 20ஆம் தேதி அறிவிச்சிருக்கீங்க. ரிஷிவந்தியம் தொகுதியில் திரு விஜயகாந்த் அவர்கள் செய்த பணிகளை வந்து திமுக வந்து இருட்டடிப்பு செய்கிறாங்க, அதிகாரிகள் வந்து துணை போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த, இது ஒரு அரசியல் ரீதியாக அதை நாங்கள் பார்க்குறதா எப்படி பார்க்குறது? இல்லை சார், அது அந்த தொகுதியில் நீங்களே பாருங்கன்னா நேரு கூட நல்ல பெரிய நேரு கூட சார் பெருசு. இன்றைக்கி யாரும் அப்படி கட்டிருக்க மாட்டாங்க. தலைவருடைய ஃபண்டில் தான் கட்டினது, அரசாங்க ஃபண்டு தான், அதெல்லாம் தப்பு சொல்லலை. அதை எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் எப்படிலாம் முயற்சி பண்ணார். இப்போ திமுக தான் கிடையாது, அண்ணா திமுகலையும் அவர் முயற்சி பண்ணது தான், எப்படியோ எடுக்க பார்த்தாரு. இப்போ என்ன பண்ண எடுத்தாங்க. எங்கள் கட்சி நிர்வாகிகள்லாம் போய் கேட்கும் போது இல்லை மீண்டும் இதே இடத்துல கொடுக்குறோம், ஏதோ கால்வாய் போதும்னா சரி. ஆனால் திமுக தான் செஞ்சிடல, அங்கே இருக்கிற அதிகாரிகளும் சப்போர்ட்டு, அது வேணும்கிட்டே போய் வந்து சரி செஞ்சுருக்காங்க. ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு மக்களுக்கு பயன்பாட்டிற்கு ஒரு நேர்கூடை, அந்த நேர்கூடை எதுக்கு எடுக்கணும்? அதை எடுத்து நீ எங்கே போய் வைக்க போகிறீங்க சொல்லுங்கள். அப்போது இவ்வளோ 10 லட்ச ரூபாட்ட இப்போ செலவு செஞ்ச காசு பணம் வேஸ்ட்டு இல்லை. அதனால தான் கண்டித்து நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். அதாவது திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படின்றத தேமுதிக கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கல. இல்லை, திமுகவுக்கு இந்த நேரத்தில் கூட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அவங்க தலைமைக்கு காது போச்சா போலையான்னு தெரில. இந்த தகவலை உடனே அவங்க பார்த்து மீண்டும் அதே இடத்துல நேர்கூடிய நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடியே அங்கே வச்சு கொடுக்கணும். இது திமுக நாங்கள் ஒரு கோரிக்கையாக கூட வைக்கிறோம். ஏன்னா ஒரு நினைவு சின்னம் மாரி கேப்டன் கட்டி கொடுத்தாருன்ற ஒரு நினைவு சின்னம் மாரி, அந்த நினைவு சின்னத்தை போய் நீங்கள் அழிச்சின்னா அப்போ கேப்டனுடைய போய் மறைக்கிறேன்னு தானே அர்த்தம். அதனால் தயவுசெய்து கண்டிப்பாக திமுக அரசும் சரி, அங்கே இருக்கிற அதிகாரிகளும் செஞ்சு கொடுத்துட்டே. ஏன்னா ஒரு சிலர் வந்து சில விஷயங்கள் பகிர்றாங்க. அதாவது விஜயகாந்த் மறைவை ஒட்டி அரசுக்கு செய்த ஏற்பாடுகள், அதற்கு பிரேமலதா அவர்கள் நன்றி தெரிவித்த விஷயமும் தற்போது விஷயத்தையும் ஒப்பிட்டுலாம் சில செய்திகள்லாம் போடுறாங்க. இல்லை உண்மையிலே சொல்லுங்க, இந்த மறைவுக்கு தமிழக அரசாங்கம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்லபடியாக நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஒரு துளி கூட தவற சொல்ல முடியாது. காலையில் வீட்டுக்கு வந்தார், வீட்டுக்கு வரும்போது ஒரு 4-5 மந்திரி கூட வந்து அவருடைய அப்பயே கோரிக்கை வச்சோம். நாங்கள் ராஜாஜியால் தான் கேட்டோம். சரி, நான் புரோட்டோகால் இருக்குது, நான் போய் பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணுறேன்னாரு. போயிட்டு ஃபோன் பண்ணி உடனே மாசு சுப்பிரமணியம் தாமா அன்பரசியும் அனுப்பிச்சிட்டு சொன்னார், தீவுத்திடலில் ரெடியாக இருக்குது, இல்லைன்னா பச்சைப்பாஸ் காலேஜ் ரெடியாக இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா அதை பண்ணுங்க, அரசு மரியாதை தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ப்ராப்பராக வந்து இந்த 13 கிலோமீட்டருக்கும் காவல்துறை நல்லபடியாக ஒத்துழைச்சி அருமையாக வழி நடத்தி வந்து கொண்டு இங்கே அடக்கம் பண்ணாங்க. அந்த விஷயத்தில் தப்பு கிடையாது. அதுக்கு இதுக்கும் ஒப்பிடுவானா, இது வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் செஞ்சுருப்பாங்க. இவங்க அரசுக்கு கவனத்தை செலுத்த வேண்டும், இந்த அரசுக்கு பார்க்க வேண்டும். தேமுதிக மீண்டும் புத்தளிச்சு பெறும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க. நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி வாக்கு வங்கி அப்படின்றது குறைஞ்சிருக்கு, அது கூட நீங்கள் சில காரணங்கள் சொன்னீங்க. அதையும் தாண்டி அப்போது இருந்த நிர்வாகிகளும் பலரும் வந்து வெளியேறியிருக்காங்க. நிறையா மேல்மட்ட நிர்வாகிகள் மட்டும் இல்லை, கீழேயும் வந்து வெளியேறியிருக்காங்க. மீண்டும் அப்படி ஒரு அமைப்பை மீண்டும் அது போன்ற ஒரு மீண்டும் பேரழிச்சியாக உருவாக்கிட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் மேல்மட்ட நிர்வாகி கரெக்டு. ஏன்னா புதுசாக வந்தாங்க, பொறுப்பை வாங்கினாங்க, ஏதாவது பதவி வரும் அனுபவிக்கலான்னு பார்த்தாங்க. இல்லைன்னு சொன்னோன்னே போயிட்டான். ஆனால் நீங்கள் இப்போ அடிமட்ட தொண்டன் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எந்த கிராமத்தில் வேணால் போங்க, எங்கள் மன்றத்து ஆளுங்க எல்லாருமே வந்து ஏழைப்பட்டவங்க தான், வசதி கிடையாது. ஸோ அன்னைக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி படம் வரும், ஒரு பேனர் வச்சுருவாங்க, இல்லை ஒரு ஸ்டார் கட்டுருவாங்க, டிக்கெட் வாங்கி பார்ப்பாங்க, ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இதுதான். ஆனால் இப்போ அரசியல் அப்படி கிடையாது. இன்றைக்கி என்ன, நாளைக்கு என்ன ஆர்ப்பாட்டம், நாளைக்கு என்ன திருமண நிகழ்ச்சி, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அப்படி தொடர்ந்து வரதால் அவனால் செய்ய முடியல. நெக்ஸ்ட்டு அவங்களுக்குடைய குடும்பம் வளர்ந்துச்சு, அவனுக்கு மனைவி ஆயிடுச்சு, பிள்ளைங்கள் ஆயிடுச்சு, இங்கேருந்து ஒரு 10 ரூபா எடுத்து செலவு பண்ண முடியல. ஆனால் ஒதுங்கி இருக்கிறாங்க, ஓட்டாக வரும்போது ஓட்டு போடுறாங்க. இதை வந்து இப்போ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போது விடுதலை சிறுத்தையில் ஆக்சுவலி எம்எல்ஏ இருக்கிறார் ஆளுநர், அவர் வந்து ஒரு 40 பூத்துக்கு எடுத்திருக்காரு. 40 பூத்துலேயும் உட்காருக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு யார், அவர் மாற்று கட்சி, அவர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும்
எங்கள் மன்றத்து தோழர்கள் இன்றைக்கும் கேப்டனுக்காக தான் இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்க. விஜயபிரபாரன் அவர்களோட நேரடி அரசியல் வருகை அப்படின்றது இருக்குமா? அதை நாங்கள் எப்படி பார்க்குறது? கண்டிப்பாக 100% இருக்கும் சார். இனிமேல் வந்து அவர் அரசியல் தான். தேமுதிக மட்டும் இல்லை, திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் வாரிசுகள் அப்படின்றது அடுத்தடுத்து அரசியலுக்கு வர்றது, கட்சிக்கு பொறுப்புக்கு வர்றது அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, தவிர்க்க முடியாதுல்ல சார். இப்போ இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் ஆயிடுச்சு. ஒன்று அடுத்த கட்டம் என்னன்னாக்கா, தொண்டர்களே ஆசைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ சரிப்பா கேப்டனு, அதுக்கு அன்னி பண்ணலாம், அதுக்கப்புறம் விஜய் பிரகாரம் பண்ணலாம், இப்படி தொண்டர்களே நம்மளை உசுப்பேத்தி ஏற்றுறாங்க. அப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வரணும், வந்துடும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பிரபாரனை பார்த்தீங்கன்னா தளரோடைய மறுஉருவமாக இருக்கார். அப்படியே அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கார். கண்டிப்பாக வந்து அவர் வரணும். கண்டிப்பாக இந்த தேமுதிகவை வழி நடத்தணும். இப்போ நீங்கள் வந்து அவரோட படங்கள் பார்த்து அப்படி வளர்ந்து அப்படியே வந்தவர், அரசியலுக்கு வந்த பிறகு அவரோட திரைப்படங்கள் சார்ந்து அவரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களா? ஐயோ இப்படி நடிச்சிருக்கலாமே, இன்னும் படங்கள் கூட தொடர்ச்சியாக நடிச்சிருந்துருக்கலாமே கேப்டன், அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க? இல்லை, அது எப்போ ஒரு மனசு கஷ்டம் வந்துச்சுன்னாக்கா, இந்த அரசியல் வந்துட்ட பிறகு இந்த உடம்புல சரியில்லாமல் இந்த யூடியூப் சேனல்லாம் போடுறது, இந்த மக்களும் சரியான வாய்ப்பு கொடுக்காமலாம், அப்போ எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. எதுக்குப்பா இந்த மக்களுக்காக நம்ம ஆரம்பித்தோம், மக்களை ஏற்றுக்க மாட்டோம்னா அப்புறம் எதுக்கு? அவர் சரி ஜாலியாக சினிமாலேயே நடிச்சிருந்து ஜாலியாக போயிருந்துக்கலாமே ஒரு எண்ணம் இருந்தது, இல்லாமல் கிடையாது. அவரோட உடல்நிலை உள்ளிட்ட விஷயங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் ரீதியாக எடுத்த தவறான முடிவுகள், அதை எல்லாவற்றையும் தாண்டி விஜயகாந்த் சில இடத்துல கோபமாக பேசுறது, நடந்துக்கிறது, பத்திரிகையாளர் இந்த மாதிரி நடந்த விஷயங்களும் கூட விமர்சனத்துக்குள்ளானதில்ல, இதெல்லாம் தவிர்த்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எப்போ தோணுது? இல்லைங்க, அவரால் முடியாது. அது அவரோட இயல்பு. அவர் பிறவிலே வந்து இங்கேயும் கிடையாது. அவர் மதுரையிலே இருந்தார் கூட, அங்கே ஒரு பிரச்சனைன்னா கூட அவர் தான் முன்னாடி ஃபஸ்ட்டு நிற்பார். ஒரு ஆக்ரோஷமாக அந்த மாதிரி இருப்பார் அவர். அதேமாரி வந்து சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் நினச்சி பாருங்கள், ஒரு ஆக்ரோஷமான சீனை தான் அதுக்குன்னே வைப்பான் கதாபாத்திரம், ஒரு சண்டை காட்சியை. ஸோ அப்படி வளர்ந்து வந்து இப்போ நீங்கள் யாராக எல்லா நடிகருக்கும் அந்த மனதான் வரும். எந்த கேரக்டரில் நடித்தாங்களோ அது கடைசி வரலாம் அப்படியே தான் வரும். ஸோ அந்த ஆக்ரோஷம் அரசியலுக்கு வந்த பிறகு கொஞ்சம் பக்குவமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற. இல்லை, பக்குவம்னு வந்தது. அது வந்து சில மீடியாவுக்கு வந்து அவரை வேண்டுமென்று தூண்டுதல் பண்ணாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்து யாரும் செய்யாத ஒரு சாதனை. எல்லா கட்சி தலைவரையும் போய் சந்தித்தார். கலைஞர், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, என்னன்னு கேட்குறாங்க. இந்த காவேரி இஷ்யூக்கோசம் நான் மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க போகிறேன், நம்ம எல்லா கட்சி சார்பாக போய் கோரிக்கை, திருச்சி சிவாங்கலாம் கூட நம்ம எல்லாம் போனாங்க, கனிமொழியும் போனாங்க. என்ன சொன்னேன், இது வந்து இது வரைக்கும் திமுகவோ அதிமுக இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு புது சிந்தனை தான், இல்லை புதிய விஷயம். அந்த விஷயத்துக்கு கூட்டணும் போகிறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக கேப்டன் இவர் தான் எதிர்கட்சி தலைவர், சரியான எதிர்கட்சி தலைவர் அப்படி பேசுகிறாங்க. மறுநாள் போய் அங்கே போய் பேட்டி கொடுக்குறாரு, டிவிக்கார வேணுட்டே வந்து உஸ்பேத்து டென்ஷன். நான் என்ன கேட்குறேன்னா, டிவிக்கு சேர்த்து தானே நல்லது தானே போயிருக்காரு, நீ ஏன் இதுமாரி பண்ணுற, அது என்ன லாபம்? அப்போ காவிரி தண்ணி உனக்கு தேவையில்லையா? அப்படி தாங்க இது. அந்த மாதிரி அவருடைய கோபத்தை தெரிஞ்சு கோபத்தை வர வைக்கிறாங்க, வர ஒன்றும் இல்லை. இறுதியாக திரு விஜயகாந்த் அவர்கள் குறித்து உங்கள் மனசில் உள்ள சில விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. என் மனசுனாக்கா 40 வருடம் 42 வருஷமாக அவரோட வாழ்ந்துட்டோம். இந்த 15 இல்லைன்னும் போது எங்களுக்கு பெரும் ஏக்கமாக இருக்குது, ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் இந்த வருஷ பிறப்போ பொங்கலோ தீபாவளியோ கொண்டாடுற நிலைமையில நாங்கள் யாரும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவர் மேலே இருந்தாலும் கண்டிப்பாக எங்களுடைய தொண்டர்களையும் மக்களையும் ஆசீர்வதித்து நல்ல வழி நடத்துவார். நேரம் ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி சார். ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.